பையனும் என்ன ஒருத்தன் எப்படி மேய்ப்பான் என்னெல்லாம் யாருக்கும் செட் ஆகாது. நான் ரொம்ப டிஃபிகல்ட். சம்பளம் உசுர கொடுக்குற அண்ணன் எல்லாத்தையும் காப்பாத்துற நண்பர்களை விட அத்தோ பெருசாமா எனக்கு பிடிச்ச போறக்கு டு பி ஃப்ராங்க் எனக்கு குக் பண்ண தெரியாது சார். நான் இப்ப ஃபியூச்சர்ல நான் போகும்போது கண்டிப்பா குக் பண்ணி தான் ஆகணும். இப்ப நம்ம ஃபேமிலிலாம் என்னதான் என்ன மாதிரி ஏமாந்துருவீங்கன்னு பயமா இருக்கு. என்ன மாதிரின்னா எனக்கு பேக் டு பேக் பேரண்ட்ஸ் இல்ல, இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. சோ நான் தான் இப்போ ஒரு ஈவன் எங்க வீட்லயுமே நான் இப்போ ஜாலியா இருக்கேன். அப்ப வந்து சொல்லுவாங்க இப்போ இருக்க வரைக்கும் நல்லா ஜாலியா இருக்க, மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் லைஃபோட ரியாலிட்டி புரியும் சொல்றாங்க சார். ஒரு அலைன்ஸ் வரும்போது நான் எதிர்பார்க்கறது குடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. என்னோட பர்சனல் லைஃப் என்ன பேசிட்டே இருக்கும், ஈஸியா நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா கல்யாணம் அப்படி நான் பண்ண முடியாதே, கூட வாழ்ந்துதானே ஆகணும். சண்டை போட்டு மேல கால் போட்டிருக்கேன். இந்த டெலிகாஸ்ட் ஆகி எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ கால் வரும். நான் கழுவி ஊத்துவாங்க எங்க வீட்டுல. உங்களுக்கு எனக்கு 35 தம்பி, இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்பா. இப்ப நீங்க என்னடா பொண்ணுங்க மட்டும்தான், அப்பா அம்மாங்களுக்கு பசங்க கிடையாது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்பா அம்மாவை யார் பாத்துப்பாங்களோங்கிற ஒரு பயமும் இருக்கு எனக்கு. சம்பளம் உசுர கொடுக்குற அண்ணன் எல்லாத்தையும் காப்பாத்துற நண்பர்களை விட அத்தோ பெருசாமா எனக்கு பிடிச்ச அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கல்யாணம். ஒருத்தருக்கு சுவாரஸ்யம், ஒருத்தருக்கு கொஞ்சம் பதட்டம். இவர்தான் ஹீரோவா? கல்யாணம் பண்ணிக்க பயமா இருக்கு. கல்யாணமான என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்னுடைய சுதந்திரம் என்னவாகும், என்னால ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா, சுத்தி இருக்கவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டா பதட்டமாவும் பயமாவும் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. பொண்ணுங்க மனசுல நினைக்கிறது சொல்றவன் இன்னும் பொறுக்கல. இன்னொரு பக்கம் திருமணம் செய்து கொண்டவர்கள் நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்பா கல்யாணத்தை பார்த்து பயப்படுறீங்க? நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய வழக்கமான ஒரு விஷயம் தான். காதல் தடுமாறும், கடமை தடுமாறாது. கல்யாணம் வேணாம்னு ஒத்தி போடக்கூடிய, தள்ளி போடக்கூடிய ஒரு பையனையோ பொண்ணுகிட்டயோ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க சில விஷயம் சொல்லுவாங்க. நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலையா, நாங்களாம் நல்லா இல்லையா, மெய் சொல்ல மாட்டாங்க, பொம்பளை போய் சொல்ல மாட்டாங்க, எங்க பாட்டி சொல்லிருக்காங்க சார். அப்படின்னா இவங்க மைண்டுக்குள்ள நினைச்சுமாயே, நீங்களும் எங்கடா நல்லா இருக்கீங்க, நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நல்லா இருக்கீங்களா, சுத்தி இருக்க கதையெல்லாம் கேட்கிறப்ப எப்படி வீட்டுக்குள் இருக்கக்கூடிய உரையாடலுடைய இன்னொரு படக்க மேக்கம் போடுறேன். பிகர் பெர்செப்ஷன், பிகர் டைமென்ஷனுக்குள்ள தான் இன்றைய நீயா நானா பேச போகிறேன். சோ இந்த தரப்புல இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கல்யாணம் செய்து கொள்ள பயமாக இருக்கு. இவனை எங்கம்மா பிடிச்ச விட்டா பண்ணிடுவான் போல இருக்கு அப்படின்னு இங்க இருப்பவர்களுடைய திருமணம் செய்து கொள்ள விரும்பாத அல்லது அதற்கு பயப்படக்கூடியவர்களுடைய உறவினர்கள் இந்த பக்கம் இருக்காங்க, அவங்களுடைய நண்பர்களும் இருக்காங்க, பொதுவானவர்களும் இருக்காங்க. என்ன பயம்? காதல் தடுமாறும், கடமை தடுமாறாது. என்னோட பயம் வந்து பாத்தீங்கன்னா என் அக்காவை பார்த்துதான் ஆரம்பிச்சது. நிறைய டிராஜடி அவங்க ஃபேஸ் பண்றாங்க அவங்க லைஃப்ல. அதை பாக்குறப்போ எனக்கு ஒரு பயம் பிடிச்சிருக்கு. லைக் நம்மளும் கல்யாணம் பண்ணா நம்மளும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதே மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான், அப்பா அம்மாங்களுக்கு பசங்க கிடையாது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்பா அம்மாவை யார் பாத்துப்பாங்களோங்கிற ஒரு பயமும் இருக்கு எனக்கு. ரெண்டுல எது பிரதான பயம்? எனக்கு எங்க அம்மா அப்பா பாத்துக்கிறது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா எங்க அப்பா அம்மா யாரு பாத்துப்பான்னு பயமா இருக்கு. ஆமா, ஓகே. ஏன்னா ரெண்டு பொண்ணா இருக்கனால அந்த பயம் இருக்கு. அடுத்து நான் அட்வொகேட்டா இருக்கேன். சோ நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சோ இப்போ ஃபியூச்சர்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலியை தான் கொண்டு வருவாங்க ஃபர்ஸ்ட். புளிய புடிச்சு காலை உடைச்சு நமக்கு சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்? நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹஸ்பண்ட பாரு, உன் கிட்ஸ பாரு, அதுக்கப்புறம் நீ எக்ஸாம்ல எழுது. அதுக்குள்ள எனக்கு ஏஜ் ஆயிடும், எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏஜ் முடிஞ்சிடும். இப்போ ரீசெண்டா என் அக்காக்கு கூட மேரேஜ் ஆச்சு. ஆனா கூட 7 வந்தது சார். 7 குழந்தைய பாத்துக்கணுங்கிறனால அவங்க வந்துட்டு அவங்க ஒர்க் எல்லாம் விட்டுட்டு இப்ப வீட்டுல தான் இருக்காங்க. பக்கத்துல இன்னும் ஒரு மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பயம் வருது உங்களுக்கு? ரொம்ப உருட்டாதீங்க, கீழே விழுந்துற போறாங்க. யோசனை பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. என்னன்னா நான் இன்னும் அந்த கல்யாணத்தை மெச்சூர் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, அந்த குடும்ப பாரங்களையோ அந்த ரொம்ப மெச்சூர்டா மனசுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு எப்பவுமே என்னால என் லைஃப் பண்ண ஏத்துக்கவே முடியாது. இல்ல, ஆனா அந்த மனதளவுல நான் நினைக்கிறேன், நான் அந்த குடும்ப பாரங்களை ஏத்துக்கிற அளவுக்கு, ஒரு குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு அந்த இது, அந்த பண்பு, அந்த இது என்கிட்ட இல்லையோ இன்னும் இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். மதர், நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன் மதர். நான் போய் அந்த கொசுவை கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 35. தம்பி, இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்பா. இப்ப நீங்க என்னடா அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு கல்யாணம் பண்ணலாம், எப்ப பண்றதுன்னு கேட்டதுக்கு அப்படி அலறியே பார்த்துந்தா என்ன ஆயிருப்பீங்க? அடுத்தவங்க வந்து கஷ்டப்படுத்த விட நம்மளை நம்பி வரவங்க வந்து திரும்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தள்ளிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். பின்னால உங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் சொல்லிடுறாங்க, இப்ப என்ன பயம் ஃபர்ஸ்ட் வருது? ஏற்கனவே இந்த வாய் நாரி போய் கிடக்கு. எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி அடுத்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த பயம்லாம் இல்லை சார். எனக்கு என்ன பயம்னா என்ன ஒருத்தன் எப்படி மேய்ப்பான் என்னெல்லாம் யாருக்கும் செட் ஆகாது. நான் ரொம்ப டிஃபிகல்ட் டு ஹேண்டில். என்ன ஒருத்தவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய பயம். அதை தாண்டி என்னன்னா நான் ரொம்ப சின்ன கிராமத்துல ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில வளர்ந்தது.
இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? எந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவ்னா சென்டிமீட்டர்ல தான் சிரிக்கணும். நான் இப்ப கால் மேல கால் போட்டிருக்கேன், இந்த டெலிகாஸ்ட் ஆகி எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ கால் வரும். ஹலோ 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 சிக்னல் வர மாட்டேங்குதா? நான் கழுவி ஊத்துவாங்க எங்க வீட்டுல. அப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படி வச்சிருந்த ஃபேமிலிலேருந்து வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் நானா எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு ஒர்க்காக தான் சென்னை வந்தது. யூ ஆர் வெரி லக்கி மேன், மேஜிக் மேன், டெட் மேன், பட் நாட் ஓல்ட் மேன். வந்த பிறகு தான் சரி ஃப்ரீடம், உலகனா என்ன அப்படின்னு பாக்குறேன். இனிமே எனக்கு ஒரு இடம் போயிட்டு வரதுக்கு ரூட் கூட தெரியாது, கேப் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு என் வீட்டுல அடியே நீ என் வீட்டுக்கு மருமகளா வரத்தாண்டி போற, அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன்டி. பாடி கார்ட்ஸ் மாதிரி பிரதர்ஸ் அப்படி இப்படி உள்ளே இருந்தனா இப்பதான் பிரீத் பண்ற மாதிரி ஃபீல் பண்றேன். அகைன் நம்ம மறுபடியும் ஒரு ஃபேமிலிக்குள்ளார போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன ஹேண்டில் பண்றது கஷ்டம். ஏன்னா என் கையை நான் பூ பறிக்கணும்னு நினைச்சியா? தனியா இருந்துட்டேன். என் கூட இன்னொருத்தவங்க வந்து இருப்பாங்க, ஏன்னா ஒரு ரூமே ஷேர் பண்ண முடியல. நான் இங்க ரெண்டுக்கு வந்து ஒர்க்ல இருந்தாலும் தனியா இருந்து எடுத்து இருக்கேன். எனக்கு ரூம் ஷேர் பண்ணவே என்னால முடியல. ஐயோ என் லைஃப் நான் ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்றதுன்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு ரியலைசேஷனோட இருக்க ஒரு பொண்ணு ஏன் வந்து உங்களால போய் ஒரு ஃபேமிலியோட ஒரு பையனோட ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ண முடியாது? இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. சோ நான் அந்த பையன் நினைச்சுதான் சார் பயப்படுறேன். ஏன்னா நான் என் வீட்டுல உள்ளவங்களாலேயே என்ன வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு. சுத்தி இருக்கிறவங்களோட பேச்சு கேட்கறதுனாலதான் அவருக்கு இந்த நிலைமை. என் பிரதர்ஸ் கூடயே எனக்கு வந்து கிளாஷஸ் இருக்கு, என் சிஸ்டர்ஸோடயே ஒத்து போகல. நம்ம ஓன் ஃபேமிலி பிளட்லயே வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கோம். ஒரு பேச ஆரம்பிச்சாலே அந்த இடத்துல ஒரு கலவரம்ன்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு அன்னோன் பர்சன் நான் போறேன், ஆல்ரெடி நமக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வேற இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பசங்க யாரும் ஜென்டில்மேன் யாரும் அவங்க முகரே பார்த்தாலும் தெரிய வேணா உனக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ உங்களை ஹேண்டில் பண்றது சிரமம். என்னால என் குடும்பத்தோட ஒத்து போக முடியல, ஒரு புது குடும்பத்துக்குள்ள போய் இருக்க எப்படின்னு ஒரு பயமா இருக்கு. எங்களுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா. ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி, டூ மச் டு ஹேண்டில் சார். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு என்ன பேசிட்டே இருக்கும், ஈஸியா நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா கல்யாணம் அப்படி நான் பண்ண முடியாதே, கூட வாழ்ந்துதானே ஆகணும். சண்டை போட்டாலும் பிளாக் பண்ண முடியாதுங்கிறது ப்ராப்ளமா இருக்கு. என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நினைச்சு பயமா இருக்கு? இப்போ ஒரு கார் வாங்குறோம், அதுக்கு நம்ம இஎம்ஐ கட்டுறதுல இருந்து லோன் கட்டு எல்லாமே அதிகமாகும். நம்ம கல்யாண செலவுன்னு ஒரு கடன் வரும், நம்மளே வந்து நம்ம அலங்கரிச்சுக்கிறதுக்கு இப்ப நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு இல்லைங்க சார். சோ அதுக்காக நம்ம நிறைய பொருள் வாங்குறப்போ அதுக்கு நிறைய செலவுகள் வரும். அதுவே ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பார்த்த மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுது. நல்ல சீக்கிரம் எழுந்திருக்கணும், சமைக்கணும். சார் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. எனக்கு சூசிங் பார்ட்னரே பயமா இருக்கு சார். என்னன்னா பொய் சொல்றாங்க சார். உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்ல? இல்ல என்னடா இல்லன்னு இழுக்கிற, இருக்கா இல்லையா? ஒரு அலைன்ஸ் வரும்போது நான் எதிர்பார்க்கறது குடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. என்னோட பர்சனல் லைஃப்க்கு அது எனக்கு செட் ஆகாது. ஸோ டிசிப்ளின்டா இந்த விஷயம் இருக்கணும் அப்படின்றத. காதலை பத்தி தப்பா விட பேசுறீங்க. சோ அது என்ன பண்றாங்க, நார்மலைஸ் பண்றாங்க சார் குடிக்கிறத. நான் வந்து திருத்தணும்னு எனக்கு அவசியம் இல்ல சார். அந்த சைடு இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய ப்ராமிசஸ் எல்லாம் பொய்யா இருக்கு. பொய்யா இருக்கு. எஸ் பக்கத்துல ஐயோ கொஞ்சம் சும்மா இறப்பா, இப்படி பேசி எல்லாத்தையும் உசுப்பி விட்ட. இப்போ நான் என் வீட்ல இருக்க வரைக்கும் ஃப்ரீடமா இருக்கேன். எங்க வீட்ல அந்த அளவுக்கு எனக்கு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, எல்லாம் உன்னோட டிசிஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா இதே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்ல எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நான் சொல்றேன் தம்பி, சில பேர் கடலை பார்க்க வந்திருக்காங்க, சில பேர் கடலை போட வந்திருக்காங்க. அந்த சரௌண்டிங்ஸ்க்கு நான் வந்து என்ன அடாப்ட் பண்ணிக்கணும். அது நினைக்கும் போதே ஒரு பயம் வருது. ஈவன் எங்க வீட்லயுமே நான் இவ்வளவு ஜாலியா இருக்கேன், அப்ப வந்து சொல்லுவாங்க இப்போ இருக்க வரைக்கும் நல்லா ஜாலியா இருக்க, மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் லைஃபோட ரியாலிட்டி புரியும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த பயம் வருதோ. அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அதிகமாயிடும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்ப நான் அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்? காதல் தடுமாறும், கடமை தடுமாறாது அப்படின்ற ஒரு பயம் வந்துருது எனக்கு. அந்த ரியல் வேர்ல்ட ஃபேஸ் பண்றதுக்கு அந்த தைரியம் இல்ல. அதுக்கு தான் இப்ப எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நான் என் அக்காவோட லைஃபையும் பாக்குறேன். அப்ப நான் பண்ணாடி அம்மா. சீச்சி நீ என் பொண்ணாட. அவ எங்க வீட்டுக்கு வரும்போது நல்லா ஜாலியா இருப்பா. எங்க அம்மா எப்படி வீக்லி ஒரு 3 times 4 times வெளில கூட்டு போயிருவாங்க, நாங்க ஜாலியா இருப்போம். ஆனா அவ அங்க மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் நல்லா தான் இருக்கா. ஆனா சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், குழந்தைங்களை பாத்துக்கணும், ஹஸ்பண்ட பாத்துக்கணும். சோ அவளோட லைஃப் அந்த மாதிரி நம்மளும் வீட்டுக்குள்ள இருந்துருவோம், என்னையும் வச்சிருவாங்களோ, என்னையும் ஃப்ரீடம் போயிருமோ. இன்னும் இப்பவே கண்ண கட்டுது. ஒருத்தர் வந்து என்னோட லைஃபை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது. சோ அந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது என்னோட ஃப்ரீடம் நீங்க ஏன் அதை டிசைட் பண்றீங்க? என் லைஃப்ல என்ன வேணுன்றதை நான் டிசைட் பண்ணணும். அந்த ஒரு ரைட்ஸ் அவங்களுக்கு எப்படி? உங்கள் முடிவுகள் இன்னொருத்தர் தலையிடுறது குறித்து பயம். ரெண்டாவது இப்போது இருப்பதை போலவே பின்னால இருக்க முடியாதுங்கிற பயம். ஓகே. இனிஷியலா ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டேக் ஓவர் பண்றதுக்கே பயமா இருக்கு சார். அந்த கமிட்மெண்ட் குள்ள போறதுக்கு டு பி ஃபிராங்க் எனக்கு குக் பண்ண தெரியாது சார். நான் இப்ப ஃபியூச்சர்ல நான் போகும்போது கண்டிப்பா குக் பண்ணி தான் ஆகணும். இப்ப நம்ம
நம்ம ஃபேமிலிலாம் என்னதான் இருந்தாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அம்மான்னு பேசிடுவோம் அப்பான்னு பேசிடுவோம். ஆனா இன்னொரு ஃபேமிலிக்குள்ள போயிட்டு என்னடா சொல்றீங்க? ஒரு மதர் இன் லாட்டையோ ஃபாதர் இன் லாட்டையோ அப்படி நம்ம அகெயின்ஸ்டா இருக்க முடியாது. ஏன்னா லைஃப் லாங் அவங்க கூட தான் நம்ம ஸ்டே ஆக போறோம். ஸோ அவங்க அடாப்டபிலிட்டி இனிஷியலா அது ஒண்ணு சார். எனக்கு புகழ்ச்சிடா பிடிக்காதியா, விடு விடு விடு. இந்த 23 ஏஜ்ல இருந்து 28 வரைக்கும் நம்ம கெரியர் பில்ட் பண்ற ஸ்டேஜ். அந்த இன் பிட்வீன்ல மேரேஜ் பண்ணும்போது ட்ராப் மாதிரி மாறிடுமோ அப்படின்ற ஒரு ஃபியர். ஒரு பக்கம் கெரியர் பில்ட் பண்ண முடியாம போயிடுமோன்னு பயம், இன்னொன்னு வந்து ஒரு புதிய சூழல் அடாப்ட் பண்ண முடியுமோன்னு பயம். சார் எனக்கு என் லைஃப் டிசைனை பார்த்து பயம் சார். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் என்ன ஆசைப்பட்டாலும் இல்ல ஸ்ரீதேவி சின்ன வயசுல பார்த்தா எப்படி இருக்கும்? வேறல சப்பிட்டு இருந்திருக்கும். பிடிச்ச பர்சனா இருந்தாலும் என் கையில இருந்ததே கிடையாது. ரைட் ஃப்ரம் மை அப்பா. சரி இப்போ ஒரு 27 இயர்ஸ் நான் ஒரு ஒன் இயர் பேக் வந்து தெய்வமே தெய்வமே சரி கடவுள் வந்து அந்த இதை ரீரைட் பண்ணிருப்பாரு, நம்ம ஆசைப்படுறது கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு அத்தோக்கு ஆசைப்பட்டேன் சார். எப்பவுமே எங்க ஏரியால அந்த அத்தோ ஷாப் 10 o'clock வரைக்கும் இருக்கும் நைட்டு. மீண்டும் லௌகீக வாழ்க்கை என்னும் குழியில் விடத்தான் போகிறாயா? ஆமா குருஜி. அன்னைக்கு நான் போறேன், கடை ஷாப்பு பார்த்தா கடை மூடப்பட்டதுன்னு எழுதிட்டாங்க, கடையை தூக்கிட்டாங்க. அதிர்ஷ்ட கட்ட அப்படின்னு தோணுதோ? அந்த மாதிரி ஒரு அன்லக்கி கேர்ள் நானு. தம்பி விடுப்பா. என்ன பண்றீங்கம்மா நீங்க? நான் ஐடி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன், எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கம்மா? அரௌண்ட் 1 lakh. 27 வயசுல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. சரி அப்படியே வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸா பழகணும், கல்யாணம் பண்ணி கூடாதா என்ன? உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா? அண்ணா இருக்காங்க. அண்ணா எப்படிமா? அண்ணா இப்போ அப்ராட்ல செட்டில் இல்ல உங்களுக்கு நல்லது கெட்டது தங்க நல்லா பாத்துக்காரு. அண்ணி அண்ணியும் சப்போர்ட்டிவ் தான். அண்ணியும் சும்மா ஆமா சும்மா சப்போர்ட்டிவ் தான். அம்மாவும் சப்போர்ட்டிவ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம், உசுர கொடுக்குற அண்ணன், எல்லாத்தையும் காப்பாத்துற நண்பர்களை விட அத்தோ பெருசாமா? வாழ்க்கையில எதுவும் ஈஸி இல்ல, முயற்சி பண்ணா எதுவும் கஷ்டம் இல்ல. கமான் பாய்ஸ். எனக்கு பிடிச்ச பர்சன் வந்து கடவுள் வைக்கவே மாட்டேங்கிறாரு என் கூட. அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்களாம் உங்கள்ல இருந்து விலகி போயிடுறாங்க. விலகி போயிடுறாங்க. என்னோட அம்மா வந்து அதெல்லாம் கேட்டுட்டன் வந்துட்டன். எங்களை இவ்வளவு பெருசா படிக்க வச்சு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்க வைக்கிறது ஈஸி கிடையாது. படிக்க வச்சு இப்போ வரைக்குமே ஷீ இஸ் ஏர்னிங். எங்கேயுமே அவங்க கஷ்டத்தை காமிக்கல. சோ அந்த காலத்துல நான் படிக்கும்போது எங்க வீட்டுல கரண்டே இல்லடா. அப்பா வண்டியில் விட்டு போன எங்க அம்மாவால சர்வே ஆக முடியுது, நானும் பண்ணிக்கலான்ற மாதிரி fix ஆயிட்டேன் சார். ஆக்சுவலா நம்ம எல்லாரும் எங்க அதிர்ஷ்டத்தை கனெக்ட் பண்றோம்னா, அதிர்ஷ்டம் என்பது நமக்காக யாராவது இருப்பதல்ல. கல்யாணங்கிறது நீங்க நினைக்கிறது நான் நினைக்கிறது இல்ல, கடவுள் நினைக்கணும். யாருக்காகவாவது நம்மால் இருக்க முடியும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருப்பதுதான் அதிர்ஷ்டம். உங்க அம்மா ஏன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல தெரியுமா? அவங்க உங்களுக்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. You are so lucky ma. You are not unlucky. உங்க கூட நிக்கிறதுக்கு மனுஷங்க இருந்தாங்க. நீங்க யார் கூடவாது நில்லுங்க. அம்மா கூட நில்லுங்க. நாளைக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கூட நில்லுங்க. நான் போறேன், நீ சச்சி நேரு.